ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போ உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நீ யாரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த மனிதர் தான் இப்போ உன்னை தேடி வரப்போகிறாங்க. அவர்கள் மூலமாக உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்து நீ எதிர்பார்த்ததையும் இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி தரப்போகிறேன். உறவுகளையும் நண்பர்களையும் அவ்வப்போது கொஞ்சம் நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசு. அப்படி நீ பேசும்போது அவர்கள் யாராவது ஒருவர் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக மாறுன்றதை புரிஞ்சுக்கோ. உறவுகளையும் நண்பர்களையும் நீ சந்திக்கும் போது உன் மனசு மகிழ்ச்சியாக இருக்குதுன்றத உன் மனசே உனக்கு சொல்லும் என் செல்லமே. எப்போதும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியுன்ற மனநிலையை நீ உனக்குள்ளே உருவாக்கிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் இதுக்கு மேலே வாழவே முடியாதுன்ற எண்ணத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்காதே. இதை விட என்னால் சிறப்பாக வாழ முடியுன்ற அந்த நல்ல எண்ணமும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போகவே மாட்டாய் என் செல்லமே. எப்போதுமே உடம்பு ஆரோக்கியம் இல்லாட்டியும் புலம்புறீங்க, அது முடியலை இது முடியலைன்னு. மனசு சரியில்லைனாலும் புலம்புறீங்க. ஆனால் ரெண்டும் சரியாக இருந்தால் நீ உன் பேச்சை நீயே கேட்க மாட்டேதானே. உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோ, மனசை அமைதியாக வச்சுக்கோ. அப்புறம் பாரு, நீ ஜெயிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது. நீ எந்த விஷயத்திலும் இது உடனே நடக்கணும்னு அவசரப்படாதே. அவசரப்படுறதால அது நடக்காமல் போகும்போது, கால தாமதமாகும்போது நீ தான் தேவையில்லாமல் மன நிம்மதியை இழக்க நேரிடும். அவசரப்படுறதால மன நிம்மதி தான் தொலையுமே தவிர நீ நினச்சது உடனே நடக்காது. கொஞ்சம் நம்பிக்கையோட காத்திரு. இந்த வராகி அம்மா நானே நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். எந்த விஷயமா இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு உரிய கால அவகாசம் வேண்டுமல்லவா? இதோ உனக்கான நல்லதே நீ எதிர்பார்ப்பது போல உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். பொறுமையோடு நீ காத்திருக்கும் பட்சத்தில் கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தும் நல்லபடியாக நடந்தே தீரும். உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிட்டுடாதே. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கூடிய சீக்கிரம் வாழ்க்கை மாறிடும்ன்ற நம்பிக்கையோட நீ முயற்சி செய்ய செய்ய இந்த வராகி அம்மா உனக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. யாராவது உனக்கு துரோகம் செஞ்சாலும் ஏமாத்தினாலும் கூட மறுபடியும் அவங்க உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ அவங்கள ஏற்றுக்கோ. ஏன்னா துரோகம் செஞ்சுட்டு போனவங்க 1000 முறை திரும்ப உன்னை தேடி வருவாங்க, ஆனால் ஒரு முறை கூட திருந்தி வரமாட்டாங்க. அதனால் அவர்களை மறுபடியும் கூட வச்சுக்கணுமா வேணாமான்றதில் நீ கொஞ்சம் கவனமாக யோசித்து தான் முடிவெடுக்கணும். சரியான வாழ்க்கை துணையை உனக்கு அமைச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த வராகி அம்மா பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 20 வயசு 25 வயசு வரைக்கும் தான் பிறந்த வீட்டில் இருக்காங்க. பிறந்த வீட்டில் இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை, அவங்களுக்கு எந்த மன கஷ்டத்தையும் கொடுக்காம பெற்றவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணையோடு வாழப்போகிறது தானே அதிக வருஷங்கள். வாழ்க்கை துணை மட்டும் சரியாக அமையலாட்டி அப்புறம் காலம் முழுக்க அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் சண்டை போட்டுக்கிட்டே வாழ்கிறதுமாக அமைந்து விடும் அல்லவா? அதனால தான் உனக்காக நல்ல வாழ்க்கை துணையை நான் பார்த்து பார்த்து அமைச்சு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீ எனக்கு நன்றி சொல்லும் வகையில் இனி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒரு அழகான காலம்னு எல்லாருமே தன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை சொல்லும் அளவுக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் சில நிகழ்வுகள் இருக்கதானே செய்து. உன் வாழ்க்கையிலையும் ஆரம்ப காலகட்டத்தில் உன்னை பெற்றவங்களோட நீ இருக்கும்போது எவ்வளவோ நல்ல நிகழ்வுகள் நீ சந்தோஷப்படும்படியாக நடந்திருக்குதானே. அதையெல்லாம் நினச்சி இப்போ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோ. எப்போ பார்த்தாலும் கடந்த கால பிரச்சனைகளையும் வழிகளையும் மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்படிப்பட்ட அழகான நினைவுகளை பற்றி பேசி நீ மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோ. ஏன்னா வாழ்க்கை மிகவும் அழகானது. நீயும் மகிழ்ச்சியாக இரு, மற்றவங்களையும் மகிழ்விக்க தயாராக இரு. 1000 போராட்டங்களையும் சவால்களையும் சுலபமாக கடந்து வந்த உன் மனசுக்கு இப்போ யாராவது அன்பு காட்டி ஏமாற்றும் போது அதை தாங்கக்கூடிய மனதைரியம் இல்லைன்னு எனக்கு புரியுது. அன்புன்னு வந்தாலே நீ ஏமாந்து தோற்று போய் விடுகிறாய் அல்லவா? எல்லாரிடமும் அன்பு காட்ட தகுதி உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. யார் உன்னுடைய உண்மையான அன்புக்கு தகுதியானவங்க, யார் உண்மையிலேயே நல்லவங்க, யார் உனக்கு நல்லது நினைக்கிறவங்கன்னு புரிஞ்சு நீ தான் கவனமாக இருக்கணுமே செல்லமே.
வாழ்க்கையில் எல்லாரிடமும் நீ அன்பாக பழகுறியாங்கிறத விட முக்கியம் அளவாக பழகுவது தான். ஏன்னா நீ எல்லார்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டும்போது அதன் மூலமாக கிடைக்கும் அனுபவங்கள் மிக மோசமானதாக இருந்துடும். அன்புங்கிறது அளவோடு இருப்பது தான் உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். உன் வாழ்க்கையிலேயே நீ எதை அதிக மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு நம்புறியோ அது உண்மையான மகிழ்ச்சியாக இருக்காது என் செல்லமே. பல சமயங்களில் மாறுவேஷம் போட்டு வந்த துன்பத்தை தான் நீ மகிழ்ச்சின்னு நம்பி ஏமாந்து போகிற. நீ ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு நினச்சி செய்கிற பல விஷயங்கள் உன்னை துன்பத்தில் மாட்டி விடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக எதை தேர்ந்தெடுப்பதில்றதில் தேர்ந்தெடுக்க பழகு. நீ அலட்சியமாக இருந்தீன்னா அதன் மூலமாக வரும் இழப்புகள் மிக பெருசாக இருக்கும். எந்த விஷயத்திலும் எதையும் யாரையும் அலட்சியமாக பார்க்காதே. உன்னை வீழ்த்தும் அளவுக்கு உன் தலைவிதி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த தலைவிதியவே வீழ்த்தும் அளவுக்கு உனக்கான நல்வழிகளை இந்த வராகியமா நான் காட்டுறேன். நீ எதுக்கும் தளர்ந்து போகாமல் மன தைரியத்தோட துணிச்சலோட வாழ்க்கையை வாழ தயாராகு. கண்டிப்பா நீ இன்ப அதிர்ச்சி கொள்ளும் விதமாக, நீ மன மகிழ்ச்சி கொள்ளும்படியாகவே இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். சூழ்நிலைகள் உன்னை எங்கே அழைச்சிட்டு போகுது, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் எப்படிலாம் மாறுதுன்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்து கவனிச்சுப்பார் என் செல்லமே. ஏன்னா வாழ்க்கை எப்போதுமே ஆச்சரியங்கள் நிறைஞ்ச விஷயமாக தான் இருக்குது. இப்போ உனக்கு வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிற விஷயம் சீக்கிரமே உனக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடிய விஷயமாக மாறும். பொறுமையாக இரு, அது வரைக்கும் நம்பிக்கை இழக்காதே. இப்போ நீ எந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறியோ அதுதான் நான் உன் வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறப்போகுது. இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையை ஒரு விதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லார் மனசுக்குள்ளேயும் அவங்க வாழ நினச்ச வாழ்க்கையே வேறாகத்தானே இருக்குது. ஒவ்வொரு மனுஷருக்கும் 2 கதைகள் இருக்குது. ஒன்று அவங்க வாழ்கிற கதை, இன்னொன்று அவங்க வாழ நினைக்கிற கதை. உன் மனசுக்குள்ளேயும் நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுற, உன் வாழ்க்கை எப்படிலாம் அமையணும்னு ஆசைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் ஆசையை நிறைவேற்றி நீ வாழ நினைக்கிற வாழ்க்கையவே இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் பல பேர் தனிமையில் இருக்கிறது கஷ்டம், துணையோட வாழ்வது தான் சந்தோஷம் நினச்சி திருமணம் பண்ணிக்கிறாங்க, கூட யாராவது துணையாக வச்சுக்கிறாங்க. ஆனால் தனிமை உன்னை அறப்பைத்தியம் ஆக்குதுன்னு அதிலிருந்து தப்பிக்க நீ ஒரு துணையை தேடும்போது அந்த துணை உன்னை முழு பைத்தியம் ஆக்கி விடாமல் நீ கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வாழ்க்கை எல்லாருக்கும் சரியாகவே அமைஞ்சிடுறதில்ல. சில பேர் அவசரப்பட்டு தானாகவே துணையை தேடிக்கிட்டு தன்னை இழந்தவர்களாக வாழ்க்கையில் தோற்று போனவங்களா வாழ்க்கையில் பைத்தியமாகிற அளவுக்கு கஷ்டப்படுறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எப்போதுமே ஒரு மனிதனுடைய சகிப்புத்தன்மையை பொறுத்து தான் அவன் கூட இருக்கக்கூடிய உறவுகளின் ஆயுட்காலம். சகிப்புத்தன்மையோட பொறுமையாக பொறுத்து போகிறவனுக்கு நீண்ட காலம் நிரந்தரமாக உறவுகள் நிலச்சிருப்பாங்க. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறவங்க கிட்டையும் சண்டை போடுறவங்களுக்கும் கத்துறவங்களுக்கும் உறவுகள்னு சொந்தம்னு சொல்லிக்க ஆட்கள் குறைவாக தானே இருப்பாங்க. எல்லா நேரங்களிலும் நீ கொடுக்கக்கூடிய அன்பு அன்பாகவே திரும்ப கிடச்சிடாது. சில நேரங்களில் நீ அன்பு கொடுத்த மனிதர்கள் உன்கிட்ட ஆசையாக பாசமாக பேசலாம், சில நேரங்களில் உன்கிட்ட கோபப்படலாம், சில நேரங்களில் உன்னை அரவணைக்கலாம். எப்படி கிடைச்சா என்ன, அந்த அன்பு அன்பாகவே இருந்தால் உனக்கு நல்லது தான். உன்னை பெற்றவங்களுக்கு நீ அன்பை கொடுக்குற, அவங்க அதை சில நேரங்களில் அன்பாகவும் கொடுப்பாங்க, சில நேரங்களில் ஆசையாக அரவணைக்கவும் செய்வாங்க, சில நேரங்களில் நீ தப்பு செய்யும் போது கோபப்படவும் செய்வார்கள் தானே. அதே போல தான் உண்மையான உறவுகள்னா அதில் அன்பு, கோபம், அரவணைப்பு, அக்கறைன்னு எல்லாமே கலந்து தான் இருக்கும். உன்கிட்ட யாராவது அனுசரித்து போகிறாங்கன்னா, உன்கிட்ட யாராவது விட்டு கொடுத்து போகிறாங்கன்னா அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நீ ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது. ஏன்னா நல்ல மனிதர்களின் உறவு விலை மதிப்பற்றது. நல்ல மனிதர்களையெல்லாம் நீ சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டீன்னா அதை இழந்து விட்டால் மறுபடியும் பெறுவது கஷ்டமாக இருக்கும் என் செல்லமே. இந்த உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது என்னன்னு தெரியுமா? உன் மன கஷ்டத்தை நீ எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும், உன் மன வருத்தத்தை அவங்கக்கிட்ட எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் அதை புரிஞ்சுக்காம
தான் சொல்றதே சரின்னு வாதாடுற மனிதர்களிடம் நீ பேசுறது மிகப்பெரிய கொடுமை. தான் தான் மேதை, தான் சொல்றது தான் சரி, தான் நினைக்கிறது தான் சரின்னு வாழும் மனிதர்களுக்கு மத்தியில நீ இப்படியே கஷ்டப்பட்டு கொடுமையான வாழ்க்கையை வாழும்படி விட்டுட மாட்டேன். நீ சொல்றது அவங்க புரியாத பட்சத்தில், அவங்க புரிஞ்சுக்காத பட்சத்தில் கொஞ்சம் விலகி நின்னா அது அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய கால அவகாசம் கிடைக்கும். பார்ப்பதையெல்லாம் கேட்டு அடம்பிடிக்கக்கூடிய, எதையாவது நினச்சி கவலைப்படக்கூடிய, அன்புக்கு ஏங்கி அவசரமாக கோபப்பட்டு விமர்சனங்களை தாங்காமல் விங்கி விம்மி அழுகக்கூடிய உன் குழந்தை மனசு எனக்கு தெரியும் என் செல்லமே. பார்ப்பதையெல்லாம் இது கிடைச்சா நல்லா இருக்கும் நீ நினைக்கிற. இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையலையேன்னு வருத்தப்படுற. எல்லாரும் உன்கிட்ட அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும்னு ஏங்குற. அதே நேரத்தில் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உடனே அவசரப்பட்டு கோபப்பட்டு கத்துற. யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா விம்மி விம்மி அழுகிறாயல்லவா? உன் அன்பான குழந்தை மனசை புரிஞ்சுக்கிட்டதால தான் இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். உன்னால் என்ன செய்ய முடியும் நீ நினைக்கிறியோ அதை விட அதிகமாக உன்னால் செய்யவும் முடியும், ஜெயிச்சு சாதிக்கவும் முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா அந்தளவு உனக்குள்ள நான் ஆற்றலையும் திறமையையும் கொடுத்து வச்சிருக்கேன். உன்னையும் உன்னுடைய திறமையையும் நீ முழுமையாக நம்பும்போது கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற வாழ்க்கை உனக்கு அமையும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செயல்படுத்தும் போது உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. ஒவ்வொரு செயலையும் நீ சரியாக செய்யும் போது கண்டிப்பாக உன் இலக்கை நீ அடைந்தே தீருவாய் என் செல்லமே. இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையும் யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. யாருக்காகவோ எதையோ புரிய வைக்கணுங்கிறதுக்காக உன் சக்தியை வீணாக்கி நீ பேசிக்கிட்டே இருக்காத. உன்னிடம் உள்ள எல்லா சக்தியையும் உன்னை மாற்றிக்கிறதுக்காகவும் உன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்து. அடுத்தவங்க கிட்ட பேசி புரிய வைக்கணுன்றதுக்காக உன் சக்தியை வீணாக்க வேண்டாம் என் செல்லமே. நீ பேசினா யார் சந்தோஷப்படுவாங்களோ, நீ சிரிச்சா யார் அதுக்காக மகிழ்ச்சி அடைவார்களோ, உன் அன்பு யாருக்கு பலமோ, உன்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் யாருக்கு தேவையோ அவர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ. நீ அமைதியாக இருந்தால் யார் அழுகுவாங்களோ, நீ பிரிஞ்சு போனால் யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவு யாருக்கு பொக்கிசமோ அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகள்ன்றதை புரிஞ்சுக்கோ. முன்னெல்லாம் மண்ணால் வீடு செஞ்சுருந்தாங்க. அந்த மண் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மனசு பொண்ணாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே நிறைய பொண்ணையும் பொருளையும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் மனிதர்களுடைய உள்ளங்கள் என்னவோ கல்லாக மரத்து போயிடுச்சு தானே. யாரும் தண்ணி கேட்டால் கூட கொடுக்க யோசிக்கிறாங்க. யாரும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்குவான்னு கேட்டால் கூட அவங்கள சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளும் உலகமும் வாழ்க்கையும் மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீயும் கொஞ்சம் கவனமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கோ என் செல்லமே. அடுத்தவங்க கையில் அறுத்துக்கிட்டா கூட ஒரு உதவி செய்கிறதுக்கு என்னான்னு கேட்குறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு யோசிக்கிற இந்த உலகத்தில் நீ கவனமாக இல்லாட்டி அப்புறம் நீ எங்கே நிப்பாட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ எப்போதும் உன் உழைப்பின் மூலமாக உன் முயற்சியின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. யாருக்கும் பாரமாக நீ இருக்கவும் கூடாது, யாருக்கும் துயரமாக நீ இருக்கவும் கூடாது என் செல்லமே. அன்புங்கிறது உனக்கு பிடிச்சவங்களை ஆள்வதற்காக மட்டுமல்ல, அவங்க மனசில் நிரந்தரமாக நீ வாழ்வதற்கும் சேர்த்து அன்பை கொடு. அன்பை அனைவருக்கும் அளவோடு நீ கொடுக்கும்போது அதன் மூலமாக உன்னை சுற்றி நிறைய உறவுகளும் நல்ல விஷயங்களும் நடக்கும். எப்போதும் மனிதன்கள் வேலை பார்க்குற இடத்துல அவங்க முதலாளிகள் நாய் போல நடத்துகிறாங்க நிறைய பேர் சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் நாய் போல நடத்துகிறாங்கன்னு வேலையை விட்டுட்டா அப்புறம் நாயை விட கேவலமாக வீட்டில் நடத்துவாங்கன்றது தானே உண்மை. ஒரு மனிதனுக்கு வேலை இல்லாட்டி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவனுக்குரிய மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சு போயிடும். வேலை இருக்கிற வரைக்கும் அவங்களான்னு மதிப்பு கொடுக்குறவங்க வேலை இல்லாட்டி அவனான்னு சொல்லவும் அவளான்னு சொல்லவும் தயங்க மாட்டார்கள். ஆணோ பெண்ணோ உங்களுக்குன்னு கையில் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு வருமானத்தை வச்சுக்கிறது தான் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் வரவழைக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாதே. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் இந்த வராகியம்மா நானே உனக்கான சிறப்பான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே.
நேரத்துக்கு தகுந்தா போல உனக்கு வேஷம் போட்டு நடிக்க தெரியாது. வேஷம் போடுறவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடவும் உனக்கு தெரியாது. இயல்பாகவே யதார்த்தமான உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நல்ல பிள்ளையாகி உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா காணாமல் போகச் செய்வேன். உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். எப்போதுமே ஒரு விஷயத்தை சாதாரணமாக நினைக்காதே. சின்ன சின்ன முயற்சிகள் தான் மாபெரும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் விஷயங்களாக இருக்குது. சின்ன சின்ன கற்களையே நீ எடுத்து போட்டு சேர்த்துக்கிட்டே இருந்தீன்னா பல காலத்துக்கு பிறகு அது ஒரு கோட்டையை உருவாக்கி வச்சிருக்கும். நம்பிக்கையோட உன் முயற்சியை செய்ய தொடங்கு. இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கையில் எப்போதும் ஒரு நாள் 1 மணி நேரம் கூட போயிட்டா திரும்பி வராது. அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்த பழகு. கோபப்படுவதை தவிர்த்து விடு. சண்டை போடுவதை தவிர்த்து விட்டு எல்லாரிடமும் அன்பாக இரு. எல்லாரிடமும் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கோ. அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாகவும் அன்பு நிறைஞ்சதாகவும் இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். எப்போதுமே சோகத்தின் பக்கத்தில் தான் சொர்க்கமும் இருக்குது, சுகத்தின் பக்கத்தில் தான் துக்கமும் இருக்குன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. சோகங்களும் கவலைகளும் வந்தாலும் அதை நேசிக்க பழகு. சில சோகங்களை மறந்து கடந்து வர பழகு. வாழ்க்கை அதன் போக்கிலேயே இயல்பாக யதார்த்தமாக நீ வாழும்போது எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா வழிகாட்டுறேன். இப்போதே நீ எதிர்பார்த்த நபர் மூலமாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே.